ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஐன்ஸ் கிச்சன் ப்ரோமோ பார்த்துட்டு வீடியோக்காக ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்க வியூவர்ஸ்க்காக இந்த வார வீடியோ நண்டை எவ்வளோ ஈஸியாக ஸ்பீடாக க்ளீன் பண்ணுறதுன்னும் இந்த நண்டு வச்சு ஒரு சூப்பரான ஸ்பைஸியான செட்டிநாடு நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குருவா நண்டு. இதை நீலக்கால் நண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த நண்டு பார்த்திங்கன்னா இதை விட சின்ன சைஸ்லேயும் இதை விட பெரிய சைஸ்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல சதையாக இருக்கும். பொதுவாகவே நீங்கள் இந்த செட்டிநாடு கிரேவி பண்ணுறீங்கன்னா இந்த நண்டு இல்லைன்னா கடுக்கா நண்டு வாங்கி செய்யுங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போது நண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு நண்டை எப்போவுமே பின்பக்கமாக திருப்பிடணும். திருப்பிட்டு நண்டோட அடிப்பாகத்தில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு லாக் மாதிரி இருக்கும். கத்தியை வச்சு லேசாக எடுத்து விட்டிங்கனாலோ கையை வச்சு எடுத்தாலே வரும். அதை நல்லா திடமாக பிடிச்சிக்கிட்டு மேல் நோக்கி இழுத்தோம்னா மேலோடு தன்னை போல் கலண்டு வந்துடும். இப்போது ஓட்டை குப்பையில் போட்டுட்டு நம்ம அந்த வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கொம்புகள் இருக்கும். அதை கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. நண்டு க்ளீன் பண்ணுறதுக்கு பெரிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவையில்லை, ஒரே ஒரு கத்திரிக்கோல் போதும். நம்ம படப்படன்னு நண்டை க்ளீன் பண்ணி குக் பண்ணிடலாம். இப்போது இந்த நண்டோட உடம்பு பகுதியில் இருக்க அந்த கொழுப்பையும் அசடையும் நான் சுத்தம் பண்ணுற மாதிரி நல்லா விரலை வச்சு சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கால் பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த கூரா இருக்குது பார்த்திங்களா, இந்த கால் பகுதி நம்மளுக்கு தேவைப்படாது, ஏன்னா அதில் ஒன்றும் சதை இருக்காது. அதனால் அதை நான் நீக்கிடுறேன். இந்த கால் பகுதியை வச்சு நீங்கள் சூப்பரான நண்டு ரசம் செய்யலாம். இந்த காலையே நல்லா குழவியில் இடிச்சிட்டு நண்டு ரசம் தாளித்து விட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கூடிய விரைவில் நண்டு ரசமும் நான் போடுறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இப்போது இந்த பெரிய கால் இருக்கு இல்லையா, அதை லேசாக அப்படி திருப்பினீங்கனாலே கையோடு உடஞ்சி வந்துடும். இந்த பெரிய காலில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன முட்கள் இருக்கும். பொதுவாக நிறைய பேர் அதை க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஆனால் எப்போவுமே நான் க்ளீன் பண்ணும்போது அதை கட் பண்ணி விட்டுருவேன். சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வாயில் புண்ணு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி முட்கள் இருக்கும்போது. ஸோ அதை நல்லா செத்து விட்டுருங்க. இப்போ இந்த பெரிய கொடுக்கு இருக்கு இல்லையா, அந்த கொடுக்கையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், இதோட நம்மளோட நண்டு காலோட க்ளீனிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த காலை நீங்கள் இப்படி ஃபுல்லாகவும் சமைச்சிக்கலாம், இல்லைன்னா ரெண்டாக வகுந்து கூட போட்டுக்கலாம். அதே போல் நண்டோட உடம்பு பகுதியை நான் ரெண்டாக வகுந்துக்கிறேன். இதுவே இதை விட பெரிய சைஸ்னால் நீங்கள் 4ஆக வகுந்துக்கலாம், ஏன்னா குக் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா நண்டையும் க்ளீன் பண்ணியாச்சு. பார்த்திங்களா, 1 கிலோ நண்டு நம்மளுக்கு எவ்வளோ குப்பையும் எவ்வளோ கறியும் மிஞ்சுது பார்த்திங்களா. இப்போ இந்த குப்பையை பூரா நம்ம க்ளீன் பண்ணிடலாம். யூஸ்வலாக நீங்கள் இந்த மாதிரி மீன் ஆயிரிங்க நண்டு ஆயிரிங்கன்னா அடியில் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் ஸ்பாயில் ஆகாது. நம்ம என்ன தான் கட் பண்ணி விரல்னால் சுத்தம் பண்ணாலுமே கொஞ்சமான அசடுகள் நம்ம நண்டு மேலே இருக்க தான் செய்யும். நான் பொதுவாகவே மீன் நண்டு சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரஷ் ஒன்று வச்சுக்குவேன். இப்போ இந்த ப்ரஷ்ஷை வச்சு லேசாக அந்த நண்டு மேலே தேய்ச்சி கொடுத்துட்டா போதும். நம்மளோட அசடுகள்லாம் போயிட்டு எப்படி நண்டு பளிச்சுன்னு வந்துச்சு பாருங்கள். நான் தண்ணியில் கூட வாஷ் பண்ணல, இன்னும் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ப்ரஷ் ஒன்றும் இல்லை, 10-12 ரூபா தான் வரும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கையும் ரொம்ப கவுச்சி அடிக்காது. ப்ரஷ்ஷில் க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும். இப்போ இதே மாதிரி எல்லா நண்டுகளையும் 1 by 1 நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் தண்ணியில் அலசிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஆல்ரெடி நான் ப்ரஷ்ஷில் க்ளீன் பண்ணும் போதே பளிச்சுன்னு இருந்தது, தண்ணியில் போட்டு எடுத்தால் பாருங்கள் பளிச்சுன்னு வந்துச்சு பாருங்கள் நண்டு. இந்த அளவுக்கு நீங்கள் சுத்தம் பண்ணி செஞ்சிங்கன்னா தான் நம்மளுக்கு நம்மளோட சாப்பாட்டில் அந்த கவுச்சி வாடை வராது. இப்போது இது போலயே நான் எல்லா நண்டையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ க்ளீனிங்கோட ஃபைனல் ஸ்டெப். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா,
இந்த நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நண்டு, இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு இந்த மண் சட்டியில் நல்லா உரசி கழுவ போகிறோம். மண் சட்டி இல்லாதவங்க நீங்கள் எந்த சட்டியை பயன்படுத்தி வாஷ் பண்ணுறீங்களோ, அதாவது கழுவுறீங்களோ, அதிலே நீங்கள் 2-3 தடவை உரசி கழுவுனீங்கன்னா போதும். நீங்கள் பொதுவாக இந்த மண் சட்டி யூஸ் பண்ணி கழுவும் போது நம்மளுக்கு அந்த வெடுக்கு, இந்த கவுச்சிங்கிறது நல்லா குறைஞ்சிரும். இப்போ நம்மளுக்கு மண் சட்டி வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மண் சட்டி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கடல் உணவு சமைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா நம்ம நண்டு. ஸோ அவ்வளோதான், நண்டு கிளீனிங் முடிஞ்சுது. இப்போது நம்மளோட நண்டு வந்து சமைக்கிறதுக்கு தயார். இப்போ நம்ம க்ளீன் பண்ண நண்டை வச்சு சூப்பரான செட்டிநாடு நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். உங்களுக்கு பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, அதுக்கு மேலே வந்து நம்ம ரைஸ் எது கூட வேணாலும் இதை வச்சு சாப்பிட்லாம். ஸோ பார்க்கும் போதே நாக்கு வருது இல்லையா? எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாமா? இந்த செட்டிநாடு நண்டு மசாலா பண்ணுறதுக்கு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காய விட்டுருக்கேன். அதில் 25 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 முந்திரி பருப்பு, 10 பூண்டு, 1 இன்ச் சைஸ் இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே ஒரு 15-20 மிளகா. நீங்கள் காரம் அதிகம் சாப்பிடுவீங்கன்னா மிளகாயோட எண்ணிக்கையை கூட்டிக்கலாம். பட்டை மிளகா தான் சேர்க்கணும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா நம்மளுக்கு வந்து குக்கிங் ப்ராசஸ் சீக்கிரமாகும். இது கூட 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் ரஃப்பாக நறுக்கிட்டு இது கூட சேர்த்திக்கங்க. இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. நல்லா தக்காளி வந்து சாஃப்டாக முஷியாக மாறுற வரைக்கும் நீங்கள் வதக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. இப்போ நம்மளோட எல்லா பொருட்களும் நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் அமர்த்திடலாம். இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு மிக்சியில் ஒரு நைஸ் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போது நண்டு செய்கிறதுக்கு நல்ல ஒரு அகலவாய் பாத்திரம், இன்றைக்கி நான் வந்து நல்ல ஒரு பெரிய கடாய் எடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் 1 இன்ச் சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இது எல்லாத்தையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் நீங்கள் சேர்த்திருங்க. அது பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா தின்னாக நறுக்குனது, கூடவே ஒரு 3-4 பச்சை மிளகா, கொஞ்சமாக மல்லி இலை, இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் தனி மல்லித்தூள் சேர்க்குறேன். உங்ககிட்ட முழு மல்லி இருந்ததுன்னா, நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சோம் இல்லையா மசாலா, அதில் ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து நீங்கள் முழு மல்லி சேர்த்துக்கிட்டால் போதும். இந்த பொடி சேர்த்த தேவையில்லை. என்கிட்ட முழு மல்லி இல்லாதனால பொடியாக சேர்த்துட்டேன். இது நம்மளோட அந்த வறுத்து அரைச்ச பேஸ்ட். இப்போ இதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு ஸ்பைஸும் இந்த கிரேவிக்கு ஆட் பண்ண போகிறதில்ல, அதாவது இந்த நண்டு மசாலாவுக்கு. இப்போது இது நல்லா அந்த எண்ணெயில் வதங்குற மாதிரி கரண்டியை வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்மளோட நண்டை ஒன்று ஒன்றா நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ எல்லா நண்டையும் நம்ம சேர்த்துட்டோம்.
இப்போ இந்த மசாலா வந்து நம்ம நண்டு மேலே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நீங்கள் பிரட்டி விடணும். பாத்திரத்தை கிடுக்கி வச்சோ இல்லைன்னா ஒரு கனமான துணி வச்சோ நல்லா பிடிச்சிக்கோங்க. ஏன்னா ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் நம்ம நண்டு வந்து பிரட்டும் போது. இப்போது எல்லா மசாலாவும் ஒன்றூர நண்டில் கலக்கிற மாதிரி பிரட்டிட்டோம். இப்போ மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம இந்த நண்டை குக் பண்ண போகிறோம். நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலாவை வதக்கின அந்த எண்ணெயெல்லாம் அருமையாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ஸோ நம்மளோட நண்டும் நல்லா குக்காகி கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம நல்லா அந்த கரண்டியை வச்சு மசாலா எல்லாத்தையும் நண்டு மேலே பிரட்டி விட்டுட்டு ஸ்டவ் அமர்த்திடலாம். ரொம்பவே சூப்பரான நம்மளோட ஸ்பைசியான செட்டிநாடு நண்டு மசாலா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதுலேருந்து நான் ஒரு பீஸ் உங்களுக்கு லெக்கை உடச்சி காட்டுறேன் பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.